நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாதத்தோட சிறப்பு என்னென்னா, சூரியன் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பேச்சு ஆகிறாரு. இது சிறப்புடா என்னென்னா, குருவோட சூரியன் இணைய போகிறாரு. அதனால குருவோட சூரியன் இணையும் போது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. குருவோட சூரியன் அதாவது இணையும் போதும், குரு பார்வையில் விழுகும் போதும் சிவராஜ யோகம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இதை சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் 2.25 நாள் எடுத்துக்கிறாரு. செவ்வாய் 40 நாள், புதன் 20 நாளில் கடக்கக்கூடிய கிரகம். குரு ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. சுக்கிரன் அதே மாதிரி 25 நாள் எடுத்துக்கிறாரு. சனி உங்களுக்கு தெரியும் 2.25 வருஷம் கடக்கிறதுக்கு எடுத்துப்பார் ஒரு ராசியை. அதே மாதிரி ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயந்தான். நான் அதாவது ஜோதிடத்தில் 2 சக்கரம்னு சொல்லுவாங்க. ஒன்று பிறப்பு ராசி, அதாவது ஜனன ராசி, பிறக்கும்போது என்னவோ அதை வச்சியும், அப்புறம் கோச்சாரம், இன்றைய கோச்சாரம், அதை வச்சியும் இணைச்சி 2 சக்கரத்தையும் இணைச்சி தான் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். நான் இப்போ பொது பலன், எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் உண்டான பொது பலன் அதை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் துல்லியமான பலன் வேணும்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் அதை கொடுத்தீங்கன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு துல்லியமான வாழ்க்கை சம்பவங்களை, நடந்த சம்பவங்கள் கரெக்டாக சொல்லி, அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களையும் கரெக்டாக சொல்லி, அதாவது உங்களுக்கு கஷ்டம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்னடா சிரமமாகவே இருக்குது வாழ்க்கை முழுவதும், எப்போ தான் தீரும்ன்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும், விடை தெரியாத கேள்விகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரி தான். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் அப்படி எண் கீழே இருக்கும். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் துல்லியமான பலனை நான் கணிச்சு நல்ல முறையில் சொல்கிறேன். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசி ராசிநாதன் 3ஆம் இடத்துல வெற்றி, விஜயம், தைரியம், வீரியம் அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால உங்களுக்கு இந்த காலகட்டம்லாம் நன்மையே செய்வார் குரு பகவான். ஆனால் ராசியில் செவ்வாய் ராகு மட்டும் இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்லை. குருவோட வீட்டில் இருக்கிறதுனால ராகு குருவாக தான் செயல்படுவார். ஆனால் செவ்வாய் கூட இருக்கிறதுனால அந்தளவுக்கு பயன் தராது. செவ்வாய் இப்போ 16 டிகிரியில் இருக்கிறாரு. அதை கடக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் ஆகும். 20 நாளைக்கு மேலே தான் கொஞ்சம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை, உங்களோட ராசி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் இந்த 20 நாள் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணியே இருங்க. யார் மேலேயும் கோவப்படாதீங்க. ஏன்னா உங்களோட மதிப்புகள்லாம் குறையும். அந்த மாதிரியான கொஞ்சம் சூழ்நிலைகள்லாம் அமையக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. 2ஆம் இடத்துல புதன், சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால தனம், வாக்கு, குடும்பம், காசு வர்றதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாகவே இருப்பீங்க. சந்தோஷமான சூழ்நிலையாகவே நடக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய காலகட்டங்கள் தான். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அதை தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் இந்த மாதிரியான, அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள், நகைகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நகைகள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஏதாவது அரசாங்க தேர்வு ஏதாவது எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பதில்கள் வரும். ரிசல்ட்டுகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலகட்டங்கள். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் பார்க்குறதுனால தாய் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் வீட்டு சம்பந்தமாக உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. தாயை கொஞ்சம் அனுசரணையாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி
வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா இந்த காலகட்டங்கள் வந்து சரியான காலகட்டம் கிடையாது. அதனால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால வேலைகளில் வந்து பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே நடந்துக்குங்க. இன்னும் ஒன்று நோய் சிறு சிறு நோய்கள்லாம் வந்து இந்த சனி பகவான் கும்பத்தில் வந்து வந்ததுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். 6ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால வேலைகளில் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வேலையில் மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து மாறாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் இருங்க. வேலை மாற்றங்கள்லாம் இன்னும் ஒரு மாதம் கழித்து யோசித்து பொறுமையாக பண்ணுங்கள். 7ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால கலத்திரஸ்தானம், தொழில்துறை பார்ட்னர். அதனால் கணவன் மனைவி இடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் மனஸ்தாபம் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுங்க, கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது நல்லது. 8ஆம் இடத்தை வந்து புதன் சுக்கிரன் 2 சுபகரங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் பண வரவு, இப்போ திருமணம் ஆகலை, ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க இந்த தடயங்கள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள். திடீர்னு நீங்கள் வாங்கணும், என்ன வாங்கணும்னு நினச்சிட்டீங்களா, ஏது வாங்கணும்னு நினச்சிட்டிங்களா, அந்த பணம் வந்து அதுக்கு உண்டான பணங்கள் வந்து உங்கள் கடியில் திடீர்னு வந்து நீங்கள் அதை வாங்கக்கூடிய காலகட்டங்கள் இது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க, சூரியனும் சேர்ந்து பார்க்குறார். குரு சூரியன் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையினால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். தந்தை வழி சொத்துக்கள் ரொம்ப நாளாக நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் வந்து இப்போ வந்து சமமாக தான் இருக்குது. அதாவது தொழில் வந்து ஆகா ஓகோன்னு இல்லாமல் எப்பயும் போல் சுமாராக தான் போகக்கூடிய காலகட்டங்கள். குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த தொழிலில் சுமாராக போயிட்டு இருந்தாலும் ஓரளவு லாபத்தோடு தான் பார்ப்பீங்க, நஷ்டத்தோடு பண்ண மாட்டீங்க. இல்லை போட்ட முதல் தான் எடுத்தேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. லாபங்கள் கொஞ்சம் இருக்கவே தான் செய்யும். 12ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால விரயத்தை கொடுப்பார். அதனால் வந்து இப்போ வெளிநாடு போகணும் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டவங்கலாம் மீனராசிக்காரங்க வெளிநாடுகள்லாம் இப்போ அதாவது ராசியின் அடிப்படையில் இப்போதைக்கு போக விட மாட்டார், தாமதத்தான் ஏற்படுவார். 12ஆம் இப்போ வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிடுறவங்க போக முடியாது. இப்போ தொலைதூர பயணம் சுற்றுலா மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தடைகள் தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். ராசியை மட்டும்தான் வச்சு நம்ம சொன்னது. லக்னத்தையும் வச்சு சேர்த்து பார்த்தோன்னா தான் நமக்கு துல்லியமான பலன்கள் வந்து கிடைக்கும். அதனால் வந்து உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தேவைன்னா என்னோடய நம்பர் வந்து அதிலேயே கீழே இருக்கும். அதை வந்து தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் துல்லியமான பலன்களை கேட்டு வாங்கிட்டு வாழ்க்கையில் சிறப்படையுங்க. நன்றி, வணக்கம்.